ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜானு அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரையால் இத்தனை பயன்களா என்பதை பற்றி உங்களிடம் கூறப்போகிறேன். தோசை துவையல்னு இதை முழுமையாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் இதனுடைய பயன்கள் தெரிஞ்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் தெரியாமல் இதை பயன்படுத்தி வராங்க. சரி, தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி. சரிங்களா? முடக்கத்தான் கீரையை உணவில் சேர்த்து கொள்ளும்போது முழங்கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் குணமாக்க இது மிகவும் உதவி புரிகிறது. இன்றைக்கு இளம் வயது பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைவரும் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த மூட்டு வலி. நம்முடைய உடலையே தாங்கி நிற்கும் எலும்புகளை வலுவாக வைக்கலைன்னா இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க தான் நேரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் சுமார் 85% பெண்கள் மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை சரி செய்வதற்காக பலர் மருத்துவமனையை நோக்கி செல்கின்றனர். இது எதுவும் தேவையில்லை. முடக்கத்தான் கீரையை நம்முடைய உணவில் சேர்த்து கொண்டு இயற்கையான முறையிலேயே நமக்கு ஏற்படும் முழங்கால் வலியை சரி செய்ய முடியும் என்கின்றனர் இயற்கை மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள். வேலிகள், பெரிய செடிகள், மரங்கள் மீது பற்றி படரும் கொடி வகைகளை சேர்ந்தது தான் இந்த முடக்கத்தான் கீரை. கை கால் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம், வலி மற்றும் இதன் காரணமாக ஏற்படும் முடக்கத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாலேயே இதற்கு முடக்கருத்தான் என பெயர் வந்தது என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். இதற்கு நிறைய பெயர்கள் உண்டு. என்னென்ன பெயர்கள் என்று பார்ப்போமா? முடக்கற்றான், முடக்கற்றான், முடற்குற்றான், மோதிக்கொட்டன் என பல பெயர்கள் இதற்கு உண்டு. பல்வேறு பெயர்களை கொண்டுள்ள இந்த முடக்கத்தானில் பல்வேறு மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளன. அதனை பின்வருமாறு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முடக்கத்தான் கீரையை நம்ம சமைத்து சாப்பிட்டால் கீழ்பிடிப்பு, கீழ்வாதம், கால்களை நீட்ட மற்றும் மடக்க முடியாமல் இருப்பதற்கு இது சிறந்த நிவாரணமாக இருக்கிறது. முடக்கத்தான் இலைகளை நெய்யில் வதக்கி இஞ்சி, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து சட்டினி அல்லது துவையல் செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். முடக்கத்தான் கீரையை தனியாகவோ அல்லது வேருடன் சேர்த்தோ நீரில் கலந்து குடித்து வந்தால் மூல நோய், நாள்பட்ட இருமல் நீங்கும் என கூறப்படுகிறது. முடக்கத்தான் கீரையை ரசமாக செய்து சாப்பிட்டு வந்தால் கூட நல்ல நமக்கு தீர்வு கொடுக்கும் மூட்டு வலிக்கு. ஒருவேளை முடக்கத்தான் கீரையை அப்படியே சமைத்து சாப்பிடுவது பிடிக்கவில்லை என்றால் கூட அதனை அரைத்து மாவில் கலந்து கொண்டு தோசையாகவோ அடையாகவோ செய்து சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள். முடக்கத்தான் இலையை பொடி செய்து அதனுடன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சித்திர மூல வேர்பட்டை பொடி, கரிய போலம் ஆகியவற்றை சேர்த்து 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாதவிலக்கு காலத்தில் ஏற்படும் சூதக்கட்டு நீங்கும். முடக்கத்தான் இலைகளை வதக்கி அடி வயிற்றில் வைத்து கட்டினால் உதிரப்போக்கை ஒழுங்குபடுத்தும் என இயற்கை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ள முடக்கத்தானை தினமும் சாப்பிட்டு வாருங்கள். இனி இளம் வயதிலேயே எவ்வித மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே இன்றையிலிருந்து நாம் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜானு அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.